Hi Mangle, welcome back to Kumari Kerala Special. Kumari Kerala Special நம்ம ஓணம் செலிப்ரேஷன் தான். இது ரெண்டு ஊரோட ஓணம் செலிப்ரேஷன் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எல்லா கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணல, ஆனால் இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து ஊரில் இல்லாதனால பெங்களூரில் நான் வந்து அத்தைப்பூ கோலம் போட்டிருந்தேன். போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஓணம் சத்தியா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இதே ஊரில் இருந்ததுன்னா 3 days வந்து காம்படிஷன் ஃபுல்லாக விளையாட்டு போட்டி அது இதுன்னு சொல்லிட்டு நான் செமையாக இருக்கும். அதெல்லாம் ஓணம் சத்தியாவும் அங்கே இந்த வாட்டி 2 days கொடுத்துருந்தாங்க. ஸோ வேறு லெவலில் ஃபன் பண்ணி இருந்திருக்கலாம், வேறு லெவலில் இருந்திருக்கோம். ஸோ இது ரிலேட்டிவ்ஸ் எனக்கு சென்ட் பண்ணி தந்த கிளிப்பிங்ஸை ஆட் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்கள் ஊரில் வந்து ஓணம் செலிப்ரேஷன் இருக்குமா, எத்தனை நாள் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க, எந்த மாதிரி காம்படிஷன் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இது எங்கள் வீட்டில் லாஸ்ட் இயர்லேருந்து மரங்கள் வந்து நடுறதை பற்றி, அதோட மாடி தோட்டங்கள் இந்த மாதிரி வைக்கிறத பற்றி விழிப்புணர்வு போடுறதுக்காக இந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் வளர்க்க ஒரு செடி ப்ளஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்ன பயன்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணி வைக்கணும். ஸோ போன வாட்டி நம்ம வந்து ப்ரைஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த வாட்டி நம்ம அங்கே இல்லாதனால நம்ம எதுவுமே இது பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நம்ம போன டைம் வந்து ஊரில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து போன வாட்டி ஸ்டார்டிங்கிறனால நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. இந்த வாட்டி அதுக்காகவே ப்ரிப்பேர்டாக வந்து நிறைய பேர் இந்த காம்படிஷனில் சேர்த்துருக்காங்க. ஸோ பாருங்கள். அப்புறமா வந்து அத்தைப்பூ கோலம் நிறைய பேர் இந்த வாட்டி வந்து ஓணம் கோலம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து ப்ரைஸ் வந்து இது பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே என்னென்ன காம்படிஷன் வைக்காங்களோ எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸஸ் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பாருங்கள், இந்த வாட்டி நிறைய பேர் வந்து இது காம்படிஷனில் சேர்ந்துருக்காங்க. ஸோ நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இதே ஒரு போட்டியாக வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய படிப்பகத்தில் வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அதில் தான் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே உள்ள ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது இன்னொரு ஒரு ப்ரோக்ராம். அங்கே பாருங்கள், இந்த செங்கல் வந்து முட்டு மடக்காமல் எவ்வளோ நேரம் பிடிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் காம்படிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இதே எங்கள் ஊரில் என்ன மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அப்படின்னா, வழுக்கு மரம் ஏறுறது, கிரிக்கெட்டு, கபடி, அப்புறம் கச்சி விளையாடுறது, ஏன்னா பழைய காலத்து விளையாட்டுகள் அழிஞ்சிட்டு இருக்கனால அந்த மாதிரி உள்ள காம்படிஷன். லாஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இதை பூ போட்டிருந்த இதில் ஆடி அந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ளது என்னோடய வாய்ஸ் இல்லாமல் நீங்களே லைவாக வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ഗണപതി മരപ്പാലത്ത് ഇനി വന്നാലും വയറ് കുറഞ്ഞു പോകുന്നു.